அன்புள்ளம் கொண்ட அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல திருவள்ளூர் மாவட்டம் சின்னமேடு அருகில் அமைந்துள்ள 500 ஆண்டுகள் பழமையான சிறுவாபுரி பாலசுப்ரமணிய கோயிலுக்கு தான் நம்ம இன்னைக்கு போக போறோம். சொந்த வீடு, நிலம் மற்றும் திருமண தடைகளை நீக்கும் சக்தி வாய்ந்த தலமாக இது போற்றப்படுகிறது. அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த கோயிலை நம்ம இன்னைக்கு தரிசிக்க போறோம். வாங்க இந்த வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த சிறுவாபுரி முருகன் டெம்பிளுக்கு நீங்க வரணும்னா சென்னையில இருந்து கிட்டத்தட்ட ஒரு 30 ல இருந்து 40 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கும். ரெட் ஹில்ஸ்ல இருந்து வந்தீங்கன்னா 25 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல நீங்க இந்த கோயிலை ரீச் பண்ண முடியும். இந்த சென்னை கொல்கத்தா ஹை ரோட்ல வந்தீங்கன்னா ரெட் ஹில்ஸ்ல இருந்து வரும்போது பெரியபாளையம்லாம் தாண்டி பொன்னேரி தாண்டி இந்த பிரிட்ஜ் லெப்ட்ல கட் பண்ணி உள்ள வந்தீங்கன்னா இந்த சின்னமேடு கிராமத்துக்குள்ள நீங்க போக முடியும். சோ மெயின் ரோட்ல பாத்தீங்கன்னா இந்த பெரிய வேலு இருக்கும். இந்த வேலை ஒட்டி இருக்கிற ரோட்ல நீங்க போனீங்கன்னா சின்னமேடுக்கு போயிட முடியும். இங்க இருந்து ஒரு 2-3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இருக்கு. இந்த சிறுவாபுரி முருகன் டெம்பிள் பாத்தீங்கன்னா அங்குள்ள கிராம மக்கள் எல்லாருமே சேர்ந்து இந்த கோயில கட்டியிருக்காங்க. அரசாங்க இந்த பதிவுகளில் கோயிலின் அசல் பெயரே பாத்தீங்கன்னா சின்னமேடு என்று தான் சொல்லியிருக்காங்க. கோயிலுக்கிட்ட வந்துட்டோம். நம்ம கோயிலோட கோபுரம் தெரியுது பாருங்க. இந்த கோயிலுக்கு பாத்தீங்கன்னா முக்கியமா செவ்வாய்க்கிழமைகளில் வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்றாங்க. மேலும் இங்க முருகனை 6 வாரங்கள் தொடர்ந்து வழிபட்டால் நம்மளுடைய பிரார்த்தனை நிறைவேறும் என்பது நம்பிக்கை. சோ இந்த கோயிலோட மூலவர் பாலசுப்ரமணிய சுவாமி. சிறப்புன்னு சொல்லும் போது இக்கோயிலில் முருகப்பெருமானின் உருவம் மற்றும் வள்ளி தெய்வானை சிலைகள் மரகத கற்களால் ஆனவை. இது இந்த கோயிலோட வரலாறு பாத்தீங்கன்னா ராமரின் புதல்வர்கள் லவ குசர்கள் சிறுவர்களாக முருகனை வழிபட்டு இடமாதலால் சிறுவாபுரி சிறுவர்கள் பூரி தான் சிறுவாபுரின்னு அழைக்கப்படுகிறது. இந்த கோயிலுக்கு எப்ப போனாலும் ரஷ்ஷா தான் இருக்கும். முக்கியமா செவ்வாய்க்கிழமை, அதுக்கப்புறம் விசேஷ நாட்கள், முக்கியமா இந்த கந்த சஷ்டி, தைப்பூசம், பங்குனி உத்திரம், வைகாசி, விசாகம், இது மாதிரி முக்கியமான பண்டிகை நாட்கள்லாம் பயங்கரமான ரஷ் இருக்கும். 2 ல இருந்து 3 மணி நேரம் ஆகும் நீங்க உள்ள போறதுக்கு. ஃப்ரீ தரிசனமும் இருக்கு, 50 ரூபாய் தரிசனமும் இருக்கு, 100 ரூபாய் விஐபி தரிசனமும் இருக்கு. ஓகேங்களா? கோயிலோட டைமிங் பாத்தீங்கன்னா காலையில 6 மணில இருந்து 1 மணி வரைக்கும் இருக்கும். ஈவினிங் பாத்தீங்கன்னா 4 மணில இருந்து 8 மணி வரைக்கும் இருக்கும். நீங்க 8 மணிக்கு கொஞ்சம் தள்ளி போனாவே மூடிடுவாங்க. சோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி போயிட்டு வாங்க. சோ இந்த கோயிலுக்குள்ள முருகனை தவிர வேற யாரெல்லாம் இருக்காங்கன்னு அப்படின்னு பாத்தீங்கன்னா அண்ணாமலையார், அப்புறம் திரு உண்ணாமலை அம்மன் ஆகியோரும் இந்த கோயிலுக்குள்ள இருக்காங்க. முருகப்பெருமானின் உற்சவ மூர்த்தியான வள்ளி மணாளர் வள்ளியுடன் திருமண கோலத்தில் இங்க இருக்காங்க. அதே மாதிரி அருணகிரிநாதரின் சிலை கோயிலை கருவறையை நோக்கி உள்ளது. துறவியான இக்கவிஞர் இந்த கோயிலுக்கு பலமுறை வருகை தந்து பல திருப்புகழ் பாடல்களை பாடியிருக்கார். முருகப்பெருமானை புகழ்ந்து அர்ச்சனை திருப்புகளும் இங்கு பாடப்பட்டது. சோ இந்த மெயின் ரோட்ல இருந்து இந்த கோயிலுக்குள்ள, அதாவது சின்னமேடுக்குள்ள வர வழியில எல்லாம் பாத்தீங்கன்னா கிளி ஜோசியம் ரொம்ப ஃபேமஸ். அங்கங்க இருப்பாங்க நிறைய பேரு. அது இல்லாம கோயிலுக்கு வெளியில அழகழகான மயில் ரேகைகள், ஃப்ரெஷ்ஷான காய்கறிகள் எல்லாம் விற்பாங்க. வாங்கணும்னு நினைக்கிறவங்க அதை வாங்கிக்கலாம். அவ்வளவுதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, கூட பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டி விடுங்க. அப்பதான் அடுத்த போடுற வீடியோ உங்களுக்கு சேரும். நன்றி, வணக்கம்.